உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இஸ்லாம் மறுபிறவி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதனுக்கு ஒரே ஒரு பிறப்பு தான், ஒரே ஒரு இறப்பு தான். இறந்த பிறகு அவன் மீண்டும் எழுப்பப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவன் அனுப்பப்படுவான் என்பது இஸ்லாமிய கோட்பாடு. மறுபிறவி கோட்பாடு என்ன சொல்கிறது? மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆவி இன்னொருடைய கூட்டிலே புகுந்து கொள்கிறது. அவன் இன்னொருவன் மனிதனாகவும் இருக்கலாம், தாவரமாகவும் இருக்கலாம், விலங்காகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாகவும் அவன் இருக்கலாம். பின்னர் அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கிறான். இப்படி பல பிறவிகள் எடுக்கிறான். இறுதியிலே அந்த பிறவியிலே இருந்து விடுபட்டு இறைவனை அடைகிறான். அதற்கு பேர் முக்தி அல்லது மோட்சம் என்று சொல்கிறார்.